வாழ்க ஜோதிடம் பலர்க ஜோதிடக்கலை ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் பண்டிட் பாலசுப்ரமணி, கோடம்பாக்கத்திலிருந்து. எங்களுடைய ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை உங்களுக்காக வழங்க காத்திருக்கின்றோம். ஜோதிட சாஸ்திரத்தில் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால், திருமண தடை நீக்கும் பரிகார ஸ்தலம். முக்கியமாக மகர லக்னத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு 7ஆம் இடம் முடக்கு ராசியாக வருகின்ற பொழுது, நான் தற்போது குறிப்பிட்டிருக்கின்ற ஜாதகத்தில் மகர லக்னத்திற்கு 7ஆம் இடம் முடக்கு ராசியாக வருகின்றது. அப்பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்களில் கடுமையான தடைகள், பிரச்சனைகள் என்பது நிச்சயமாக இருக்கும். இந்த ஜாதகருக்கு 34 வயதாகியும் திருமணமாகாமல் இருக்கின்றார். இவருக்கு திருமண தடை நீங்க வேண்டுமென்றால் எங்கே செல்ல வேண்டுமென்றால் அதற்கென்று ஒரு சிறப்பான கோவில் இருக்கின்றது. அதாவது மகர லக்னத்தில் பிறந்து 7ஆம் இடம் முடக்கமான பெண்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு இந்த பரிகாரம் மிக சிறப்பாக வேலை செய்யும். அதே போல சந்திர பகவான் அட்டமாதிபதியாகி, அதாவது தனுசு லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாகி 7இல் இருக்கின்ற பொழுதும், அதே போல கும்ப லக்னத்திற்கு சந்திர பகவான் 6ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுதும், விருச்சிக லக்னத்திற்கு சந்திர பகவான் பாதகாதிபதியாகி 7ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுதும், இதற்கென்று ஒரு சிறப்பான கோவில் இருக்கின்றது. மகர லக்னத்திற்கு 7ஆம் இடம் முடக்கு, அதே போல விருச்சிக லக்னத்திற்கு பாதகாதிபதி சந்திரன் 7ஆம் இடத்தில், மேலும் கும்பலக்னத்திற்கு 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில், தனுசு லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கின்ற பொழுது, நான் இங்கே குறிப்பிட்டிருக்கின்ற கோவிலுக்கு சென்று வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு அந்த திருமண தடைகள் நீங்கி, முக்கியமாக பெண்களுக்கு திருமண தடைகள் நீங்கி சிறப்பான முறையில் திருமணம் நடைபெறும். இந்த கோவில் ஸ்ரீ லிவனேஸ்வரர் திருக்கோவில், திருச்சி மாவட்டம் திருப்பைஞ்சலி என்ற இடத்தில் இருக்கின்றது. மிகவும் சிறப்பான கோவில் இது. இந்த கோவிலின் சிறப்பம்சமே திருமண தடை நீங்குவதற்கான ஒரு அற்புதமான அம்சம் கொண்ட கோவில் இது. சப்த கன்னிமார்கள் தனக்கு நல்ல முறையில் திருமணம் அமைய வேண்டும் என்று அம்பாளை வேண்டி முறையிட்ட ஸ்தலம். அதனால் நான் சொன்ன லக்னக்காரர்களுக்கு திருமண தடை நான் சொன்ன அமைப்பில் இருக்கின்றது என்றால், இந்த கோவிலுக்கு சென்று சரியான வழிபாடுகளை செய்து வந்தார்களானால் கண்டிப்பாக மிக விரைவில் திருமண பிராப்தம் உருவாகும். ஆக மகர லக்னக்காரர்கள், தனுசு லக்னத்திற்கு 7இல் சந்திரன் இருப்பவர்கள், விருச்சிக லக்னத்திற்கு 7இல் சந்திரன் இருப்பவர்கள், கும்பலக்னத்திற்கு 7இல் சந்திரன் இருப்பவர்கள் திருமண தடை இருந்தால் இந்த கோவிலுக்கு சரியான முறையில் சென்று வழிபாடு செய்தார்களானால் கண்டிப்பாக தோஷம் விலகி திருமணம் நடக்கும். நன்றி.